நாங்கள் பார்க்கணுன்னா நான் பொருள் இருக்குதுன்னு அப்படின்னு வீட்டு அத்துமீறி உள்ளே வராங்க சார். இருந்தாங்க எங்களுக்கு கட்சியால் ஒன்றுமே இல்லைப்பா, நீ ஆட்சிக்கு வராது முன்னே இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டேன்னா எங்களை இன்னும் நீ என்ன நான் பண்ணுவேன்? கட்சியால ஒண்ணுமே இல்லை, நான் கட்சி யாருக்குமே ஓட்டம் போட மாட்டேன். நான் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க, கதவு தட்டினாங்க. நான் திறந்தோடனே என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்தமாரி சர்வே எடுக்க வந்திருக்கோம்னா தாவேக்காலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. சரி என்னான்னு சொல்லுங்கள், அப்படி வெளியே நின்றுங்கன்னே பேசுங்கன்னு சொன்னேன். அவங்க வெளியே நின்றுன்னு பேசலப்பா, கதவை திறந்து வீட்டு உள்ள என்ன நான் பொருள் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. நான் வயசுக்கு வந்த பொண்ணு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க, உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆதார் கார்டெலாம் நாங்கள் யாரும் அத்துமாரி எங்கள் ஆதார் கார்டெலாம் நாங்கள் தரமாட்டோம், அதனால் நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம். என்னத்துக்கு கேட்குறீங்க சொல்லுங்கள், எத்தனை வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்க, எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், என்ன விஷயம் என்னத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நாங்கள் சர்வே எடுக்க வந்திருக்கிறோம். சரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் எங்கள் விருப்பம் ஓட்டு போடுறது, நாங்கள் யாருக்குன்னா போட்டு போகிறோம், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் விஜய் கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம்ப்பா, இதில் போடு அதில் போடுன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. நாங்கள் என்ன கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு ஒன்றும் கட்சியால் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. நான் இன்னைக்கு ஆதார் கார்டு நம்பர் கேட்டாங்க சார், ஜிபே நம்பர் கேட்குறாங்க சார். எதுக்கு சார் இவங்களுக்கு ஜிபே நம்பரு? குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க, வீட்டில் ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் கேட்காதீங்க சார். வீட்டு உள்ள வந்துட்டு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க சார். நாங்கள் பார்க்கணுன்னா நான் பொருள் இருக்குதுன்னு அப்படின்னு வீட்டு அத்துமீறி உள்ளே வராங்க சார். அதெல்லாம் கேட்டதுக்கு 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து வல்கராக பேச ஆரம்பிச்சிச்சு என்கிட்ட. பேச ஆரம்பித்தவனையும் அவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மிரட்டல் விட்டானுங்க, எனக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டல் போட பார்த்து தான் நான் உடனே 4 ஆம்பளைங்க 5 ஆம்பளைங்க ஒன்று சேர்ந்துருவோ, நான் வெளியே ஓடியாந்து கத்தின்னு வரவோ இவங்களும் இந்த அம்மாவும் வந்தாங்க. வந்தோடனே அந்த அம்மா கேட்டதுக்கு அந்த அம்மாவையும் தள்ளி விட்டாங்க, இந்த அம்மா கேட்டதுக்கு இந்த அம்மா என்னை வயிற்றுலேயே எட்டி விட்டான்பா. நான் உயிர்ந்த பார்த்து தான்ப்பா எனக்கு இந்த பேக்கெல்லாம் அடி, எனக்கு முடியல என்னால். எனக்கு டாக்டர் பார்த்துன்னு தான்ப்பா இருக்கிறாங்க, டாக்டர் பார்த்துருந்தாங்க. எங்களுக்கு கட்சியால் ஒன்றுமே இல்லைப்பா, நீ ஆட்சிக்கு வராது முன்னே இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டேன்னா எங்களை இன்னும் நீ என்ன நான் பண்ணுவேன்? அத்தனை பேர் உயிரை ஏற்றிங்கோ இங்கே சார், யாருன்னே தெரியலையே எங்களுக்கு, யாருன்னே என்னால் சொல்ல முடியல. நான் இங்கே வந்தேன் அங்கே வந்தேன்றாங்க, ஆனால் டவுல் போட்டுருந்தாங்க, கட்சி டவுல் போட்டுருந்தாங்க. நாங்கள் கட்சியிலேயே இல்லையேப்பா, எங்களுக்கு எந்த கட்சி, எங்களுக்கு என்னப்பா கட்சி? நான் வேலைக்கு போனால் சோறுப்பா, நான் சம்பளம் வாங்கினா எனக்கு சோறு. நான் எங்கேயோ என்ன 4 வேலை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன். என் பிள்ளைங்களுக்கு நான் போனால் தான் சாப்பாடு. எனக்கு கட்சியால் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எதுக்கு கட்சியை மெயின்டைன் பண்ணணும்? என் விருப்பம், நான் போடுறது போடாதது. இவங்க ஏன் எனக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்களை மிரட்டல் விடுறாங்க, குத்திடுவேன்றான். பண்ணிட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ப்பா. நாங்களாம் எப்படி ஊந்து கிடந்தோம் தெரியுமா? இந்த ஜனங்கள்லாம் தூக்கின்னு வந்து எங்களை ஆட்டோவில் போட்டுச்சு. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் 9 வருஷமா பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்துன்னு இருக்கிறேன். யாருக்கிட்டையும் போய் நின்று கையேந்தியெல்லாம் நான் வளர்க்குறேன். கட்சியால் ஒன்றுமே இல்லை, நான் கட்சி யாருக்குமே ஓட்டம் போட மாட்டேன். நான் இவன் வந்தான்னு நினச்சிக்க நாடே உருப்படாது. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நானும் ராயபுரத்தில் தான் இருக்கேன், சண்டை அந்த ஆட்டு ஏரியாவில் தான் இருக்கேன். நான் என்கிட்ட தான் சண்டை ஆச்சு. ராயபுரம் இப்போ பயமாக இருக்குது சார், வெளியே போவே இப்போ எதனா பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது சார். எங்களுக்கு உயிருக்கு எப்படி சார் இப்போ என்னால் வெளியே போக பயமாக இருக்குது சார். அந்த கட்சிக்காரங்க எங்கன்னா பார்த்து எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். எனக்கு அதுதான் சார் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ எனக்கு நாங்கள் எப்படி, எங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். நாங்கள் இப்போ யாருன்னா அந்த கட்சிக்காரங்க வந்து எதனா பண்ணாங்கன்னா எங்களுக்கு தெரியாமா சொல்லு? நான் ராயப்பரில் சார், நான் பாரிஸ் தான் சார் நான் இருக்கேன். நான் ராயப்பரெலாம் கிடையாது சார். இப்போ என்னால் வெளியே எப்படி போக முடியும்? எனக்கு அது பயமாக இருக்குது. எனக்கு எதனா பண்ணிடுவாங்களா? எனக்கு அதுக்கு ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் வெளியே போக முடியாது என்னால். இப்போ இவ்வளோ மிரட்டல் பண்ணவங்க என்னென்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. அதுதான் எனக்கு சார். இப்போ எனக்கு என்ன பண்ணுறீங்களோ, எனக்கு எதனா ஒரு பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும் சார். எனக்கு
நான் இது கத்திக்கினே வந்துச்சு, இது கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க, கத்திக்கினே வந்துச்சு, அம்மா ஐயோன்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன் என்னம்மா அப்படின்ட்டு. இல்லைம்மா இந்த மாதிரி போட்டு அடித்து தள்ளி விட்டாங்க. இன்னத்துக்கு அப்போ நான் கேட்க போனேன், ஏன்பா இன்னத்துக்கு தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நீ இன்னத்துக்குமா வர, நீ போம்மா வேலை பார்த்துக்கிட்டு, நீ இதில் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் கட்சி அது கட்சிக்காரனும் யாரும் தெரியல. இந்த விஜய் டவலும் சுடிதார் விஜய் இது போட்டுக்கின்னு வந்தது, ஜென்ஸுங்க லேடிஸ் எல்லாம் கும்பலாக. அது நம்ம போய் கேட்டதுக்கு என்ன போய் தள்ளி விட்டு காலில் எல்லாம் அடி, மைக்கம் ஆவி உழுந்து யார் தூக்கிட்டு வந்தீங்க போட்டாங்களோன்னு தெரியாது. என் பேர் ரஹீமாபி. இதுதான் அங்கப்பா நாயக் தெருவில் நடந்தது. நான் இப்ராஹிம் ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன் சார்.